இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கணேசா, என்னாச்சு? என்னத்த பண்ண சொல்றீங்க? நீங்க சிபி எல்லாருமே யார் இந்த வீட்டோட மருமகளா வரணும்னு ஒரு முடிவோட இருக்கீங்க. ஆனா என் பொண்ணு சின்ன வயசுல இருந்தே சிபி மேல பாசத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அவன் இல்லைங்கிறப்ப அவளால எப்படி அதை தாங்க முடியும்? நான் அவளுக்கு புத்திமதி சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். இதோ என் கண்ணு முன்னாடியே நான் சாக போறேன்னு குளத்துல குதிச்சுட்டாத்த. ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் நானும் அவ கூடவே போய் சேர வேண்டியதுதான். என்ன? ஐயோ அண்ணா, அப்படிலாம் பேசாதீங்கண்ணா. அண்ணி அழாதீங்க, பெண்ணா கொண்டு ஆகாது. என்னாச்சு? நண்பா, are you all right? ஐயோ மாப்பிள்ள, முட்டாள நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நான் தான் வேணாம் ஒதுங்கி போறேன்ல. எனக்காக ஓசரை கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? வெண்பா, புரிஞ்சுக்க. கம்பல் பண்ணினா ஒருத்தரோட வாழ முடியாது. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, இனிமே உன் முகத்துல கூட முடிக்க மாட்டேன். வெண்பா, அழாத வெண்பா. வெண்பா, அழாத. இங்க பாரு. நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருமே உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? எல்லா வருஷமே என் மேல யாருக்குமே எந்த அக்கறையுமே இல்ல. அதனாலதான் என் ஆசைய ஒதுக்கி வச்சுட்டு அத்தா அந்த சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இங்க பாரு, அதெல்லாம் நடக்காது வெண்பா. நீ அண்ணனை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. அம்மா தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஆனா அத்தை பேச்சதான் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே வர்ஷினி. அத்தா சுத்தமா காதலியே வாங்க மாட்டேங்கிறாரு. எந்த நம்பிக்கையில நான் அத்தானுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அத்தா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. எப்படி நான் அவர் மனச மாத்துறது? நாள் ஆக ஆக அத்தா என்ன விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு வர்ஷினி. கணேஷ் மாமா தான் கூட இருக்காருல்ல, அவர் உன்னை விட்டுருவாரா? ஏதாவது ஒண்ணு நடக்கும், நம்பிக்கையா இரு வெண்பா. இல்ல வர்ஷினி, நான் ஒன்னும் சிபி அத்தான இன்னைக்கும் நேத்தா லவ் பண்ணல. சின்ன வயசுல இருந்தே அவர் தான் என் புருஷன்னு பேசுவாங்கல்ல. ஜனாமா கூட குழந்தைங்க மனசுல இதெல்லாம் விதைக்காதீங்கன்னு திட்டுவாங்க. ஆனா அப்பாவும் அத்தையும் உறுதியா நாங்க 2 பேரு தான் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு வர்ஷினி. அத்தா என் வாழ்க்கையில இல்லங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ இவ்வளவு உண்மையா இருக்கல்ல, கண்டிப்பா உன் காதல் உன்னை காப்பாத்தும். தைரியமா இரு வெண்பா. என் தங்கச்சி பாவமா, அத்தான அவ உயிருக்கு உயிரா லவ் பண்றா. இன்னைக்கு பாருங்க, அத்தானுக்காக அவ உயிரை விட துணிஞ்சிட்டா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அவ உயிரே போயிருக்கும் ஜனாமா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. அந்த தப்பு மறுபடியும் நடந்துடக்கூடாதுமா. எப்படியாவது என் தங்கச்சி அத்தானை கட்டி வைங்க ஜனாமா. சேது, எனக்கு எப்படி நீ வேற சிபி வேற இல்லையோ அதே மாதிரிதான் வர்ஷினியும் வெண்பாவும் வேற வேற இல்ல. நீங்க 4 பேருமே நான் வளர்த்த பிள்ளைங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டேன்.
நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது நல்லதா தான் இருக்கும். எனக்கு தெரியும் சிபி மேல வெண்பா உயிரா இருக்கா. ஆனா சிபிய வெண்பாக்கு கட்டி வச்சா அவ வாழ்க்கையில இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சந்தோஷம் கூட இல்லாம போயிடும். ஏன் ஜனம்மா அப்படி சொல்றீங்க? சேது, சிபிய பத்தி உனக்கு தெரியும்ல? சிபியோட குணத்துக்கும் அவனோட முன்கோபத்துக்கும் வெண்பா பொருத்தமான பொண்ணு இல்ல. உன் தங்கச்சி ரொம்ப சென்சிட்டிவ். அவளால ஒரு சின்ன முக சுளிப்ப கூட தாங்கிக்க முடியாது. நீயே சொல்லு, ஆமாவா இல்லையா? ஆமா ஜனம்மா, அவ லேசா முகத்தை திருப்பிட்டு போனா கூட உட்காந்து மணிக்கணக்கா அழுவா ஜனம்மா. அந்த மாதிரி சண்டை தான் எங்க 2 பேருக்குள்ளயும் அடிக்கடி வரும். அதுதான் அவளோட இயல்பு. ஆனா சிபி ஷார்ட் டெம்பர், நினைச்சதை முடிக்கணுங்கிற பிடிவாதம் உள்ளவன். ரொம்ப மூர்க்கமா இருப்பான். டப்பு டப்புட ரியாக்ட் பண்ணுவான். கோவப்படுறதுனால ஒருத்தவங்க ஹர்ட் ஆவாங்களே, அதனால தன்மையா பேசணுங்கிற எண்ணம் எல்லாம் சிபிக்கு சுத்தமா கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தனை வெண்பாக்கு கட்டி வச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்குமா? நரகமாயிடும். தினம் 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சிபி வெண்பா வாழ்க்கைய வெறுமையாக்கிடுவான் சேது. 2 பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். எப்பவுமே கல்யாணத்துல மனப்பொருத்தமும் குணப்பொருத்தமும் ரொம்ப முக்கியம். வெண்பாவால சிபியை ஹேண்டில் பண்ண முடியாது. சிபி மாதிரி ஒருத்தனை வழிக்கு கொண்டு வர தமிழ் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணால தான் முடியும். அதே மாதிரி தமிழ் மாதிரி ஒரு பொண்ணுக்கு சிபி மாதிரி தைரியமான ஒருத்தன் தான் பொருத்தமா இருப்பான். சேது, இப்ப சொல்லு, நான் எடுத்த முடிவு தப்பா? நான் வெண்பாக்கு கெட்டது பண்ணிடுவேனா? இல்ல ஜனம்மா, நீங்க சொல்றது எல்லாமே சரி. எனக்கு தான் புரியல. அத்தானுக்கு பொருத்தமான ஆளு தமிழ் சிஸ்டர் தாம்மா. அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். வெண்பாக்கு எப்படியாவது நான் புரிய வைக்கிறேம்மா.